வெற்றி வெற்றி வெற்றி. கலாம் சுதேசி அங்காடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆம் நண்பர்களே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கடந்த சில நாட்களாக இந்தியா மீது 50% வரி விதித்த பிறகு பாரத பிரதமர்கள் கடந்த ஒரு வாரமாக மற்றும் பல்வேறு கட்சிகள், பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி இந்திய பொருட்களை விற்க வேண்டும், இந்திய பொருட்களை வாங்க வேண்டும், இது இந்திய பொருட்களை விற்கும் கடை என்று போர்டு போட வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு கலாம் சுதேசி அங்காடி கடந்த 7 ஆண்டுகளாக எதை வலியுறுத்தியதோ, எதை அவசர சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியதோ அதை இன்று பாரத பிரதமர் பேசியிருக்கின்றார். பல்வேறு தரப்பு பொதுமக்கள் இன்று பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். பல்வேறு வணிகர்கள் இன்று பேசிக்கொண்டிருப்பது கலாம் சுதேசி அங்காடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நண்பர்களே, கலாம் சுதேசி அங்காடி எப்படி அமைக்கப்பட வேண்டும், அது மதுரையில் இருந்தால் எப்படி இருக்கணும், சென்னையில் இருந்தால் எப்படி இருக்கணும், அது நாக்பூரில் இருந்தால் எப்படி இருக்கணும், காஷ்மீரில் இருந்தால் எப்படி இருக்கணும், மேற்கு வங்காளத்தில் அமைக்கப்பட்டால் எப்படி இருக்கணும்னு சொல்லி கலாம் சுதேசி அங்காடியை நாம் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்தாற்போல் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அந்தந்த மாநில பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, இந்திய பொருளுக்கு முன்னுரிமை கொடுத்து, வெளிநாட்டு பொருள் எது, இந்திய நாட்டு பொருள் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் எது எப்படி பிரிக்கப்படும் பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு சமூக வலைதளங்களிலும் பாரத பிரதமர் உள்ளிட்ட இந்தியாவில் உள்ள 32 முதல்வர்கள் உள்ளிட்ட 40 தமிழக எம்பிகள் உள்ளிட்ட பல்வேறு எம்எல்ஏக்கள், செலிபிரிட்டிகள், திரைப்பிரபலங்கள் மற்றும் செய்தி நிறுவனங்கள், தினசரி பத்திரிகைகள், டிவி ஊடகங்கள் என்று பல்வேறு தரப்புக்கு பல்வேறு விதமான நாட்களில் கலாம் சுதேசி அங்காடி குறித்து நாம் கடிதம் எழுதியிருக்கின்றோம். அந்த போஸ்டரை அனுப்பி உள்ளோம். அதை இங்கே நாம் பதிவு செய்து உள்ளோம். நண்பர்களே, இன்றுதான் அதற்கான விழிப்புணர்வு மக்களிடத்தில் தெரிந்து உள்ளதே என்பதை நாம் அறிய முடிகின்றது. பாரத பிரதமர் அவர்கள் 79வது சுதந்திர தின செங்கோட்டையில் கொடியேற்றிய பிறகு இந்தியர்கள் இந்திய பொருளை வாங்க வேண்டும், இந்திய கடைகளில் இந்திய பொருட்கள் விற்கப்பட வேண்டும், அப்படி விற்கக்கூடிய நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களுக்கு முகப்பில் இங்கு இந்திய பொருள் கிடைக்கும் என்பதை போர்டு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது நமக்கு ஆரம்பத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இதை மட்டும் செய்தால் பற்றாது என்பதனால் நாம் திரும்பவும் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்றோம், மற்ற மாநில முதல்வருக்கும் கடிதம் எழுதுகின்றோம். கலாம் சுதேசி அங்காடி எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி என்பதை நாம் வருங்காலங்களில் தெளிவாக பேசி தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நாம் வீடியோவாக வெளியிடற்கு நம்ம அதுக்கான ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். முதலில் கலாம் சுதேசி அங்காடியின் ஆரம்பகட்ட வெற்றியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி நண்பர்களே.